ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து லொக்கேஷனல். இது எப்படின்னா நம்ம கொடுக்குற மேட்ச் ஃப்ரீ ஃபயரு, அப்புறம் ஃபைல்னு ஒரு ஃபைல் லொக்கேஷனல் ஃபைல் உண்டு. லைட்டாக ட்ராக் பண்ணால் 60% கெட் ஷாட் விழும். நம்ம சேனலில் இருக்குது. இந்த 2 ஃபைலை அனுப்பிவிட்ருங்க. எஸ்சி கேமிங் வெயிட்டி சேனலில் அனுப்பிவிட்ருங்க. மொத்தம் நம்ம 3 சேனல் வச்சுருக்கோம். ஒரு குரூப்பு 2 சேனல் வச்சுருக்கோம். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதை ஃபஸ்ட்டு இதில் சேவ் டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் டு டவுன்லோடு, இதில் சேவ் டு டவுன்லோடு இந்த இருக்கலாம். இதை கொடுத்துக்கிட்டு டவுன்லோட் போட்டு சேவ் டு டவுன்லோட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இசட்டச்சார் இருப்பாங்க. இசட்டச்சாரில் போய்ட்டு இப்போ பாருங்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு பொழுது உங்களுக்கு ஒரு டிலீட் பண்ணிட்டு காட்டுவேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்சி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்கலாம், அதை டச் பண்ணி இந்த ஹெட்செட்டு கொடுங்க. ஹெட்செட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹெட்செட் கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபயரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அப்டேட்னு கேட்கு. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கப்புறம் டிடிஹெச் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு இருக்கலாம், ஃப்ரீ ஃபயர் அதை என்ன செய்வீங்கன்னா, அப்படியே அழுத்தி டச் பண்ணி காப்பி பண்ணுங்கள். அதை அழுத்தி டச் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு மேலே பாருங்கள். இதில் டச் பண்ணிங்கன்னா டைவர் ஸ்டோரேஜ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஆண்ட்ராய்டு டச் பண்ணி ஓபிபி இருக்கலாம், இதில் போய்ட்டு ஓபிபியில் போய்ட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இது கீழே நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இருக்கலாம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு, இது ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதில் எதுவுமே இருக்காது, நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் வரும். நான் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபேஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படி தள்ளி விட்ருங்க. இது அவ்வளோதான், ஒன் டைம் செட்டப் மட்டும் தான். இதை செட்டப் பண்ணிட்டு தள்ளி விடணும். சாரி, இது அப்படி பேக் வந்து நம்ம ஃபைல் இருக்கலாம் டவுன்லோடு, இதில் பாருங்கள் அந்த இருக்குது எஃப்எஃப் மேக்ஸ், இதில் டச் பண்ணி இதில் பாருங்கள். இதில் வந்து இப்போ இந்த இதை இன்ஸ்டால் பண்ணி இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் டிலீட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்த ஃபைல்னு. டிலீட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், எஸ்டி 60 ட்ராக் ஹெட்செட் இருக்கலாம், அதை டச் பண்ணி எக்ஸெட் கொடுங்க. எக்ஸெட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஹோலோகிராமு. லைட்டாக ட்ராக் பண்ணால் கெட்டுக்கு போகும். 60% ஹெட் ஷாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபைல்னு ஒன்று வந்திருக்கா, இந்த ஃபைலை தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி யூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை டச் பண்ணதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மாட்டேன், செட்டிங் போங்க. செட்டிங்கில் போய்ட்டு டிஎன்எஸ், இந்த டிஎன்எஸ் வச்சுக்கோங்க. டிஎன்எஸ் டைப் பண்ணிங்கன்னா வரும். இந்த இருக்கலாம் ப்ரைவேட் டிஎன்எஸ் டச் பண்ணி இதில் பாருங்கள், டச் பண்ணி இந்த டிஎன்எஸ் வச்சுக்கோங்க. ப்ரைவேட் டிஎன்எஸ் ஹார்ட்ஸ் நேமில் இந்த டிஎன்எஸ் வச்சு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்குள்ளே போங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி போய்ட்டனால எனக்கு உள்ளே வந்துருச்சு. நீங்கள் கெஸ்ட் ஐடியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இது ஒரிஜினலே நீங்கள் போடலாம். டேரெக்டாக நீங்கள் ஒரிஜினலே போட்டு ஆடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரிஜினலே போட்டு ஆடலாம். ஆனால் இதில் அந்த ஃபைல் அப்ளை பண்ணலாம். நம்ம இந்த அதான் ஹோலோகிராம் ஃபைலு 60 ட்ராக் ஹெட்செட் அதெல்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதாக இருக்கலாம், இந்த டவுன்லோடு இருக்கா, டவுன்லோடு டச் பண்ணி 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பாருங்கள், அதே மாதிரி தான் அந்த மேஜிக் பெட்லாம் எப்படி அப்ளை பண்ணோம், கேரட் அண்ட் பெட் இருக்கா, இதில் வந்து கேரக்டரை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். இது நான் வந்து டவுன்லோட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டவுன்லோட் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டவுன்லோடு எவ்வளோ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கேரக்டரை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. சில ஆள் நெட்டு இருக்காது, 1.5 GB தான் நெட் இருக்கும்போது கொஞ்சம் எம்பியை கட் பண்ணணும்னா இதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அவுட்பிட் கலெக்ஷனில் வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணுங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறேன். அவுட்பிட் கலெக்ஷன் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டு டிஎன்எஸ் செட் பண்ணிட்டோம், டிஎன்எஸ்ன்னு தள்ளி விட்ருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபைலுன்னு ஒன்று எக்ஸெட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இதை அப்படியே அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணுங்கள். காப்பி கொடுத்து மேலே டச் பண்ணுங்கள். டைவர் ஸ்டோரேஜ் டச் பண்ணி ஆண்ட்ராய்டு டேட்டா, அதை ஃபைல் தான் நம்ம டச் பண்ணோம். இப்போ ஃபைல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் என்ன இருக்குது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் உள்ளே போனால்
இதில் தான் ஃபைல்ஸ்னு இருக்கும். பார்த்தீங்களா, ஃபைல்ஸ் இருக்கா? நம்ம இதில் பேஸ்ட் பண்ணுவோம். இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா 9 MB தான். பேஸ்ட் பண்ணால் முடிஞ்சுது. இப்போ ஓகே அப்ளை ஆகிட்டு, இப்போ நான் உங்களுக்கு லொக்கேஷன் காட்டுறதுக்கான்னு சொல்கிறேன். இது என்னென்னா, இப்போ நீங்கள் பாட்டு டேரெக்டாக எப்போ மாதிரி நார்மலாக நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணலாம். அவ்வளோதான், செட்டப் ப்ராசஸ் அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.